திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. இந்த ஒரு நிமிஷம் இங்க பாருங்க ரவிதனா வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வீர பேரரசி வாழ்கவே, வீர பேரரசி வாழ்கவே, ஓங்குக ஓங்குக ஓங்குகவே, ஓங்குக ஓங்குக ஓங்குகவே, வீர பேரரசின் புகழ் ஓங்குக, வீர பேரரசி ராணிமங்கம்மாள் புகழ் ஓங்குக, வீர பேரரசி ராணிமங்கம்மாள் புகழ் ஓங்குக, வீர பேரரசி ராணிமங்கம்மாள் புகழ் ஓங்குகவே, வீர பேரரசி ராணிமங்கம்மாள் புகழ் ஓங்குகவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, நாயுடு நாயக்கர் இனம் வெல்கவே, நாயுடு நாயக்கர் இனம் வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, நாயுடு நாயக்கர் இனம் 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 வெல்கவே, வீரவேல் வெற்றிவேல், வீரவேல் வெற்றிவேல், வீரவேல் வெற்றிவேல்.
எனக்கு பாலம்மா எந்தாயே ஈஸ்வரியே ஜக்கதேவி வீரமங்கை கொதிமலையாளம் போன தெய்வம் தோரண மண்டீரம் கண்ட தெய்வம் கொதிமலையாளம் போன தெய்வம் தோரண மண்டீரம் கண்ட தெய்வம் மேலமலையாளம் போன தெய்வம் மேலன மண்டீரம் கண்ட தெய்வம் 9 கம்பரம் நம்பி வணங்கிடும் உங்கள தேவியே சக்கதேவி 9 கம்பரம் நாயக்கர் சமுதாயம் வாழ்ந்திட வேண்டும் அம்மா வரம் கொடுப்பாய் சக்கதேவி அம்மா தாயே பாப்பனப்பாச்சி அணிந்தவளே பாஞ்சலம் குறிச்சியை ஆண்டவளே அழுலம் தந்தையா நின்றவளே கச்சபொம்மன் புகழ் காத்தவளே தோழில மாலை அணிந்தவளே தோக்குளவார் குலம் காத்தவளே 9 கம்பாலம் நாயக்கர் சமுதாயம் வாழ்ந்தீர அருள்வாய் அம்மா சக்கதேவி ஓம் நமச்சிவாய ஓம் சக்திபரன். எல்லா வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து நாயுடு நாயக்கர் ராணி மங்கம்மாள் அவங்க எல்லாரோட புகழும் சேர்ந்து இந்த பாடலோட இருக்கட்டும். சரி, நம்ம எல்லாம் அவங்க இடத்துல உட்காருங்க. பெரியவங்க எல்லாரையும் வரவேற்றுருவோம். அவர் என்ன மனசு ராணி வீரமங்கம்மா 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 வீரமங்கம்மா. எத்தலப்ப நாயக்கர் புகழ் ஓங்குக, கச்சபொம்மன் புகழ் ஓங்குக, வேல் நாயக்கர் புகழ் ஓங்குக. ஓம் நமச்சிவாய ஓம் சக்தி பராசக்தி. நீங்க போடுங்க. எல்லாருமே போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. எல்லாரும் போட்டு அப்படியே வந்துருக்கீங்க. அந்த பேக் வச்சிருக்கேங்க, கொஞ்சம் வழி விடுங்க. போடுங்க. அப்படியே வந்துருங்க. அங்கே போடுங்க. ஏன்னா இங்கிட்ட வந்துருங்க. இந்த பக்கம் ஒருத்தவங்களா போடுங்க. ஒருத்தவங்களா போடுங்க. அப்படியே இருக்கீங்கன்னா வாங்க. போதும். வாங்க. நமஸ்காரம். சாமி கும்பிட்ற மாதிரி போடுங்கண்ணா. நாளை போட்டுடலாம். இங்க பாருங்க நைனா, அப்படி பாருங்க. இங்கேயும் பாருங்க. அது வெளிச்சமே இல்லை. நீங்களும் பூ போடுங்க. அண்ணா போடுங்க. அப்படியே கேமரா போறேங்க.
வந்து ராணி மங்கம்மாள் பிறந்த நாள் விழா அப்படின்னு சொல்லி சிறப்பா இருந்தது. 2வது முறையும் தொடர்ந்து 2வது வருஷம் இதை நம்ம தொடர்ந்து கொண்டாடிட்டு வரோம். இது பல வருஷங்களுக்கு நீடிக்கணும். நம்ம ரத்த சொந்தங்கள் அத்தனை பேரும் நம்ம வாரிசுகளோட வந்து அடுத்த வருஷம் கலந்துக்கணும், குடும்ப விழாவா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அரமனை பேர் வைக்கிறதுக்காக 3 வருஷமா போராடும். இன்னைக்கு நேரத்தில் 3 வருஷமா ஷாப்பிங் மாலை இடிக்கிறப்பயே மறியல் பண்ணோம். அதுக்கடுத்து ஷாப்பிங் மால் செல்லூர் ராஜ் வந்து ஷாப்பிங் மால் கட்டு முடிச்ச உடனே ராணி மங்கம்மாள் ஷாப்பிங் மால் வைக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த ஆட்சி மாறிடுச்சு, அது அப்படியே நின்று போச்சு. அதுக்கடுத்து இன்னைக்கு வரைக்கும் சேலம் நாடு நாயக்கர் மற்றும் சேலம் நாயர் சங்கங்களோட சார்பாக சேலத்தில் வந்து மெயினாக வந்து ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிறைய அருமையாக செய்கிறாரு. அது வந்து இளைஞர் தான் நினைக்கணும். இவரை பாராட்டணும். இன்னும் எவ்வளோ நிகழ்வு அவர் கௌரவிப்பதாக வருகிறோம். அரமனை சுற்றி காகிருப்பு கடைகள் இருந்தது, அதை பூரா ரிமூவ் பண்றதுக்காக பல வித கொலை மிரட்டலோட அந்த கடைகளை கூட ரிமூவ் பண்ணேன். இன்னைக்கு திருமண நினைக்கிற அரமனை சுற்றி சுத்தம் பண்றது, அந்த ஏரியா பூராமே வாரத்துல 3 நாள் போயிடுவேன். அந்த பூங்காக்கள் இந்த ஏரியா பூராமே சுத்தம் பண்றதுக்காக பண்ணிக்கிட்டோம். இந்த அரசு நமக்கு வந்து செவி சாதிச்சுன்னா அந்த திருமண நினைக்கிற அரமனை சுற்றி ஃபேவர் பிளாக் போட்டாச்சுன்னா 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகாமல் இருக்காங்க. நம்ம எல்லா பேருமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபேவர் பிளாக் போடுறதுக்கு எம்பி எம்எல்ஏ வந்து நிதி வாங்குறதுக்கு எல்லா பேரும் ஒத்துழைப்பு பண்ணுங்க. நம்ம அரமனையை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம நோக்கம். இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காகவே அனைவரும் வருகன்னு வரவேற்கின்றோம். 17ஆம் நூற்றாண்டின் இணையற்ற இளவரசி, பெண்மையின் பெருமை, பெண்குலத்தின் முதல் வீரமங்கை, மக்கள் நலம் பேணும் பல திட்டங்களை அறிவித்து செயல்படுத்திய ஒரு எளிய மக்களின் ராணி, மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களில் 9வது மன்னர் சொக்கநாத நாயக்கரின் மனைவி, 10வது மன்னர் அரங்ககிருஷ்ண முத்துவரப்ப நாயக்கரின் அம்மா. அதாவது தனது கணவரான சொக்கநாத நாயக்கரும் இறந்துவிட, 10வது மன்னரான அரங்ககிருஷ்ண முத்துவரப்ப நாயக்கரும் இறந்துவிட, மருமகள் சின்ன முத்தம்மாள் அவரும் இறந்துவிட, உடன்கட்டை ஏறும் பழக்கம் மிக உச்சத்தை இருந்த காலகட்டத்தில் உடன்கட்டத்தை ஏற மறுத்து, ஒரு பக்கம் கையில் 3 மாத குழந்தை, இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அரசன் இல்லாத சாம்ராஜ்யம், எந்த காலத்திலும் எந்த நாயக்க மன்னருக்கும் இல்லாத அளவுக்கு 4 பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து நின்ற மதுரையில் ஆணாதிக்கம் ஓங்கி இருந்த காலத்தில் தனது அதிகப்படியான தன்னம்பிக்கை, அசாத்திய துணிச்சல், தைரியம், தனது சாதுரியமான புத்தி கூர்மை, போர் வியூகங்கள், தந்திரங்கள், உத்திகளை கையாண்டு அந்த 3 மாத குழந்தையை வளர்த்து அரசனாக்கி நாட்டையும் மக்களையும் கண்போல் காத்து நிஜ ராஜ மாதாவாக வலம் வந்த 11வது அரசி ராணி மங்கம்மாள். இவர் மதுரையை ஆண்ட 9வது மன்னர் சொக்கநாத நாயக்கரின் படைத்தளபதி தப்பகுள்ள லிங்கம நாயக்கரின் மகள் ஆவார். இவரின் வீரதீர செயல்களை கண்டு சொக்கநாத நாயக்கர் இவரை மணமுடித்தார். சொக்கநாத நாயக்கர் கணவர், மகன், மருமகள் என அடுத்தடுத்து மரணம், கையில் குழந்தை, எதிரிகள் தொல்லை என அனைத்தையும் முறியடித்து 1888ஆம் வருடம் ஆட்சியில் ஏறினார். 1706 வரை ஆண்டார். 18 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். திருச்சியில் ஒரு மாளிகை, மதுரையில் ஒரு மாளிகை என மாறி மாறி 2 இடங்களில் ஆட்சி செய்தார். அதிகமான போரை இவர் விரும்பவில்லை. எல்லாருடனும் நட்புறவையே விரும்பினார். அதாவது தஞ்சை மராத்தியர்கள் நாயக்க மன்னர்களுடன் போரிட்டு பல பகுதிகளை கைப்பற்றி தன்னுடன் இணைத்திருந்தனர். இதை கேள்விப்பட்ட ராணி மங்கம்மாள் அப்போது வடக்கே கை ஓங்கியிருந்த டெல்லி முகலாயர் மன்னர்களின் அவுரங்கசீப்பின் நட்புறவை நாடி அவருக்கு கப்பம் கட்டி ஏராளமான பொன்னும் பொருளும் கொடுத்து இந்த தஞ்சை மராத்தியர்களுடன் போரிட்டு அந்த பகுதியை தன்னுடன்
தன் பகுதியுடன் சேர்த்தார். 1695 மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் தனது பகுதிகளை விரிவுபடுத்தும் பொருட்டு கோவை, சேலம், திருச்சி ஆகிய நகரத்தை முற்றுகையிட்டான். அந்த படையெடுப்பு முறியடிக்கப்பட்டது. பெண் தானே என்று நினைத்து ராமநாதபுரம் சமஸ்தானம் வரிகட்ட மறுத்தபோது படை தளபதி ராசப்பா தலைமையில் ஒரு படையை அனுப்பி பழைய பாக்கியை சேர்த்து வசூல் செய்தார். திருவிதாங்கூர் மன்னர் ராஜா ரவிவர்மா கப்பம் கட்ட மறுத்ததுடன் கல்குளம் பகுதியில் இருந்த நாயக்கர் படையை அழித்தான். இதனால் கோபமடைந்த ராணி மங்கம்மாள் ஒரு பெரும் படையை அனுப்பி பழைய பாக்கியை வசூல் செய்து கப்பத்தொகையை வசூல் செய்து பொன்னும் பொருளும் பீரங்கி படை, யானைப்படை என அனைத்தையும் மதுரைக்கு அழைத்து வந்தனர். 1700 மீண்டும் சிக்கதேவராயன் தென்பகுதிகள் வறண்டு விடும்படியாக காவிரியின் குறுக்கே, கண்ணம்பாடி அணையின் குறுக்கே ஒரு பெரிய அணையை கட்டி நீரை தடுத்து நிறுத்தி தன்னாட்டை வளம் பெறும்படி செய்தான். ஆரம்பத்தில் தஞ்சாவூர், திருச்சி, மதுரை பகுதிகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டன. ஆரம்பத்தில் இதற்கான காரணம் தெரியாமல் தவித்த ராணி மங்கம்மாள் பின்னாளில் சிக்கதேவராயரின் சூழ்ச்சி திட்டத்தை, சதி திட்டத்தை புரிந்து கொண்டு மதுரை, தஞ்சாவூர் கூட்டுப்படை உருவாக்கப்பட்டு போருக்கு தயாரானது. ஆனால் மைசூரில் பெய்த பெரும் மழை காரணமாக அந்த போரின்றி அணை தானாகவே உடைந்தது. மைசூரே வெள்ளத்தில் மிதந்த போது அணை தானாகவே உடைந்து தண்ணீர் எல்லா பக்கமும் வந்தது. 1702 ராமநாதபுரம் சமஸ்தானம் தஞ்சாவூருக்கு ஆதரவாக மதுரைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது. அப்போது ஒரு பெரும் படையை அனுப்பினார் நரசப்பா மலையில். ஆனால் அந்த படை தளபதி நரசப்பா அந்த போரில் இறந்து போனார். இவரின் அனைத்து போர்களையும் எதிர்கொண்டவர் அந்த நரசப்பா தான். அதற்கான போர் வியூகங்களை அடிக்கடி மாற்றி இடத்தையும் மாற்றி மாற்றி அமைத்தவர் ராணி மங்கம்மாள். ஆனாலும் இந்த போர் அவருக்கு மிகப்பெரிய கரும்புள்ளியாக கருதப்பட்டது. ஆனால் 1706 பதவி ஏறிய இவரின் பேரன் விஜயரங்க சொக்கநாதர் 1731 வரை ஆட்சி செய்தார். 25 ஆண்டுகள் அந்த ராமநாதபுரத்தை கப்பம் கட்டும்படி செய்தார். ராணி மங்கம்மாள் அந்த பேரன் 15 வயது ஆகியும் தனது பட்டம் வழங்கவில்லை. அரசின் கஜானாவை அரசியல்கள் என்று காலி செய்வதாக தவறானவர்களால் வழிகாட்டப்பட்டு அவர் ராணி மங்கம்மாளை வீட்டுக்காவலில் சிறையில் வைத்தார். எந்த பேரனுக்காக ஆசையாக வளர்த்தாரோ தன் கணவர் பேரையும் மகனை பேரையும் சேர்த்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்று வைத்தார். அந்த பேரன் சிறையில் அடைத்ததினால் அந்த மன உளைச்சலிலே 2 மாதம் சிறையில் இருந்து அவர் இறந்து போனார். ஆனால் அவர் முழுக்க சமூக நல்லிணக்கத்தையே விரும்பினார். இஸ்லாமியர்களை, கிறிஸ்தவர்களை, மத போதகர்களை அரண்மனைக்கு அழைத்து விருந்து கொடுத்தார். திருச்சியில் இஸ்லாமியர்களுக்கு அதிகமான மசூதிகள் கட்ட இடங்களை தானமாக வழங்கியவர் இந்த ராணி மங்கம்மாள். அது மட்டுமல்ல, எந்த நாயக்க மன்னர்களும் விட்டு செல்லாத தனக்கான அதிகமான அடையாளங்களை விட்டு சென்ற ஒரே மன்னர் ராணி மங்கம்மாள். திருச்சியில் இந்த மியூசியம் சொல்லக்கூடிய அருங்காட்சியகம், டவுன்ஹால் ரோடு, அம்மா மண்டபம், மதுரையில் தமுக்க மாளிகை, அதுதான் தற்போதைய காந்தி மியூசியம், அன்னதான சத்திரம், வழிப்போக்கர் தங்கும் சத்திரம் என ஏராளமாக கட்டினார். சாலையின் இருபுறங்களிலும் மரங்களை அமைத்து பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் தாகத்தை தணிக்கும் வகையில் நீர்நிலை தேக்க தொட்டிகள், பள்ளங்கள், குழிகள், கிணறுகள், ஏரிகள், குளங்கள் அதிகமாக வெட்டி மக்களின் தாகத்தையும் பசியின்றி இருக்கவும் அன்னதான சத்திரம் அதிகமாக அமைத்தவர் இவர்தான். அதே மாதிரி பேரிடர் காலங்களில் வெள்ளம் அந்த மாதிரி வரும்பொழுது உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று உதவிகள் வழங்கி, உணவுகள் வழங்கி, வேறு இடத்தில் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து எளிய மக்களின் பொற்காலம், அதாவது மதுரையின் பொற்காலம் என்றால் திருமலை நாயக்கர், எளிய மக்களின் பொற்காலம் என்றால் ராணி மங்கம்மாள் என்னும் அளவுக்கு அவர் திகழ்ந்தார். மதுரையில் மீனாட்சி அம்மனுக்கு முதலில் பல்லக்கு, பொன்னும் பொருளும் வழங்கியவர். ஆணி திங்களில் நடக்கும் இந்த ஊஞ்சல் திருவிழா இவர் காலத்தில் தான் தொடங்கப்பட்டது. மீனாட்சி அம்மன் திக்விஜயத்தின் போது கையில் வழங்கப்படும் அந்த செங்கோல் பழக்கம் இவர் காலத்தில் இருந்துதான் தொடங்கியது.
அநேக சாதனைகள், எண்ணற்ற அடையாளங்களை இந்த விட்டு சென்ற அந்த ராணி மங்கம்மாளுக்கு அரசு தபால் தலை வெளியிட்டது. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி இருக்கிற சாலைக்கு மங்கம்மாள் சாலை என பெயரிட்டது. தற்போது மதுரை தமுக்கத்தில், அது யானை காவல் அந்த இடம் யானை பராமரிக்கப்படக்கூடிய இடம். யானை சண்டைகள் நடந்து மக்கள் வேடிக்கை பார்த்ததாகவும் வரலாறு இருக்கிறது. அந்த இடத்தில் அரசு கட்டியுள்ள அந்த கட்டிடத்திற்கு, அந்த மாநாட்டு மையத்திற்கு ராணி மங்கம்மாள் என பெயர் சூட்ட கூறி அனைத்து அமைப்புகளும் குரல் கொடுக்கின்றன. அந்த எளிய மக்களின் ராணி என்று அழைக்கப்பட்ட, பெண்குலத்தின் வீரமங்கை என்று அழைக்கப்பட்ட ராணி மங்கம்மாள், நாயக்கர்களின் குலதெய்வம் என்று அழைக்கப்பட்ட அந்த ராணி மங்கம்மாள் பெயரை அந்த தமுக்க மைதானம், அந்த மாநாட்டு மையத்திற்கு சூட்டுமாறு அனைத்து அமைப்புகளும் குரல் கொடுக்கின்றன. அரசு செவிசாய்த்து அந்த பழைய கால மன்னர்களின் பெருமைகளை பெருமைப்படுத்தும் விதமாக, இந்த உலகுக்கு பறைசாற்றும் விதமாக பேர் சூட்ட வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ரத்தத்தின் உறவுகளே, பேசக்கூடியவர்கள், இந்த கூட்டமெல்லாம் எங்களுக்கெல்லாம் பத்தாது. கூட்டம் இருந்தால் தான் எங்களுக்கும் குமுறிய கருத்துக்கள் வெளிவரும். இருந்தாலும் நம்ம குறுகிய காலத்தில் ராணி மங்கம்மாளின் இந்த கூடாரத்தில் மதுரை மாநகரில் நாம் 375 வருடங்களாக நடத்த முடியாத, கண்டுபிடிக்க முடியாத, கொண்டாட முடியாத அந்த விழாவினை சென்ற ஆண்டு 374வது பிறந்த நாளாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த நாயுடு நாயக்கர் அசோசியேஷன், விஜயநகர பேரரசு ராஜ்யம், மக்கள் நல அறக்கட்டளை இயக்கம் மற்றும் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பேரவை, இன்னும் அனைத்து தெலுங்கு அமைப்புகளின் தலைவர்களும், மாபெரும் தலைவர்களும், தொண்டர்களே கிடையாது, நமக்கு மாபெரும் தலைவர்கள் தான். அந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து யாரை அணுகி திரு சென்ராஜனை நாம் அணுகி உள்ள நுழைந்து விட்டோம். இந்த உள்ள இங்கேயே நமக்கு அவர்களை ஏற்று நமக்கு விட்டு கொடுத்துட்டோம் என்று போராட வேண்டும், பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறோம். இதெல்லாம் சிஐடி ரிப்போர்ட்ல போகும். காலையிலேயே சிஐடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நாம் அணுகுமுறையிலே காரியத்தை சாதிக்கலாம். இன்றைய தமிழக முதல்வர் மேயராக இருக்கிற போது நான் சென்னையில் கவுன்சிலராக இருந்தேன். என்னை நேரடியாக ராதாகிருஷ்ணன் என்று அழைப்பார். ஆகையினால் அவரிடம் நாம் பக்குவமாக எடுத்து, அவரும் ஒரு தெலுங்குக்காரர் தான், ஸ்டாலின் தேசம் மாதிரி தெலுங்கு மாதிரி தெலுங்கு மக்கள் இன்னைக்கு அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கள் சரி, எம்பிகளும் சரி, நம் தெலுங்கு மக்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள், வெளிக்காமிக்காமல் இருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நாம் நாடி நமக்கு இந்த, நான் சுருக்கமாக பேசுகிறேன், நமக்கு என்னுடைய மனதில் பட்ட 3 கோரிக்கை. 1, ராணி மங்கம்மாள் இந்த அரண்மனை. அடுத்தபடியாக மாமன்னர் திருமண நாயக்கர், பல கோயில்களை தந்த திருமண நாயக்கர், தமிழர்களுக்கு எதிரியாக இல்லாமல் தெலுங்கராக இருந்தாலும் தமிழர்களின் வளர்ச்சிக்கு பல கோயில்களை நிறுவிய மாமன்னர் திருமண நாயக்கரின் அந்த சாலை இன்னும் அது சிலை கப்பலூரில் நெடுஞ்சாலை போடும் பொழுது அகற்றப்பட்டு ஒரு சாவடியில் இருக்கிறது. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சிலையை நெடுஞ்சாலை தூரம் நமது ராம சீனிவாசன் அவர்களெல்லாம் இப்பொழுது எம்பி ஆகக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் வாக்கு வித்தியாசத்தில் தவற விட்டு விட்டார். அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடித்து இருக்கிறீர்கள். ரெண்டுமே தேவை. ஆனாலும் வீர பேரரசியின் இந்த பிறந்தநாள் விழாவில் அந்த வீர பேரரசியின் வரலாறை எடுத்துக் கூறுவது ஒரு முக்கியமான அங்கம். அந்த வரலாறை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சென்ராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இவ்வளவு சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை ஆண்ட நாயக்கர் வம்சங்கள் 3. அந்த 3 செஞ்சி நாயக்கர் வம்சம், தஞ்சை நாயக்கர் வம்சம், மதுரை நாயக்கர் வம்சம். இந்த 3 நாயக்கர் வம்சங்களில் மதுரை நாயக்கர் வம்சமே மிக அகண்ட நிலப்பரப்பை ஆட்சி செய்தது, வீரமாக ஆட்சி செய்தது, சிறப்பாக ஆட்சி செய்தது.
அந்த மதுரை நாயக்கர் வம்ச மன்னர்களில் மிகச்சிறந்து நாம் போற்றப்படக்கூடியவர்கள் 3 பேர். முதலாம் அவர் விஸ்வநாத நாயக்கர், இரண்டாம் அவர் மாமன்னர் திருமலை நாயக்கர், மூன்றாவது நமது வீர பேரரசி ராணி மங்கம்மாள் அவர்கள். ஏன் விஸ்வநாத நாயக்கர் அவர்களின் பெயர் தொடர்ந்து ஒழிக்கப்படுகிறது என்றால், இங்கே இருந்த பாண்டிய மன்னர்கள் அந்த சுல்தான்கள் ஆட்சியில் கொடுமைப்படுத்தப்படும் போது அந்த விஜயநகர மகா சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயர் அவர்களிடம் தங்களுக்கு உதவுமாறு, இந்த கொடுமையிலிருந்து எங்களை விடுதலை செய்யுமாறு ஒற்றர்களை அனுப்பும் போது அங்கிருந்து மகா சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயர் அவர்கள் தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான நாகநாயக்கரை அனுப்பினார். அவர் இங்கே வருகிறார், வெற்றி பெறுகிறார். மீண்டும் ஆட்சியை பாண்டிய மன்னர்கள் கையில் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அவருக்கு மகா சக்கரவர்த்தி உத்தரவு. ஆனால் இங்கே சூழ்நிலை வேறு. பாண்டிய மன்னர்களுக்குள் வாரிசு போர், யாரிடம் ஒப்படைப்பது? அந்த வாரிசு போரின் நிமித்தம் மதுரை நாயக்கர் வம்சமே இங்கே ஆட்சியை அமைக்கிறது. ஆனால் அந்த செய்தி தெரியாமல் மகா சக்கரவர்த்தி அவர்கள் அவரை இங்கிருந்து கைது பண்ணி அழைத்து வர சொல்லி பெற்ற மகனையே விஸ்வநாத நாயக்கரை அனுப்புகிறார். அந்த விஸ்வநாத நாயக்கர் வீரமாகவும் ஞானமாகவும் தனது குருவுக்கும் சரியாக நடந்து கொண்டார், தகப்பனுக்கும் சரியாக நடந்து கொண்டார். அதன் வழியாக மதுரை நாயக்கர் வம்சம் ஸ்தாபிக்கப்படுகிறது. முதல் மன்னர் விஸ்வநாத நாயக்கர். அந்த விஸ்வநாத நாயக்கர் பெயர் இன்றளவும் ஒழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த விஸ்வநாத நாயக்கர் ஞானத்தில் சிறந்தவர். சிறந்தவர் என்பதற்கு ஒரே அடையாளம் தனது மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், நிர்வாக முறையை 72 பாளையங்களாக பிரித்து அந்த 72 பாளையங்களில் யாருக்கு என்னென்ன வேலை கொடுத்தா அந்த வேலை சரியா நடக்கும் என்பதை மிக தெளிவாக அதிகப்படியான பாளையங்களை வீரத்தில் சிறந்த ராஜகம்பளத்தாருக்கு கொடுத்து, இன்னும் 4 பாளையங்களை கம்மகர் சமுதாயத்துக்கு 2, கவரா சமுதாயத்துக்கு 2, ஆக மொத்தம் 72 பாளையங்களை பிரித்து கொடுத்து மிக அழகாக அவர் நிர்வாகம் செய்தார். இரண்டாவதாக இந்த மதுரை நாயக்கர் வம்ச மன்னர்களில் மிகச்சிறந்த மன்னர் மாமன்னர் திருமலை நாயக்கர். மாமன்னர் திருமலை நாயக்கரோட சூழ்நிலை வேறு. அதுவரை மிகவும் பலம் கொண்டு இருந்த விஜயநகர பேரரசு அங்கே வலுவிழந்து சரிய தொடங்குகிறது. அதனால் மதுரை நாயக்கர் வம்ச திருமலை நாயக்கர் தனது ஆட்சியை சுயாட்சியாக அறிவிக்கிறார். இங்கிருந்து மற்ற மன்னர்கள் எல்லாம் வரி வசூல் செய்து அந்த வரியை மகா சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயருக்கு கப்பமாக அனுப்பி கொண்டிருந்த சூழ்நிலையில் அந்த வரியை அனுப்ப மாட்டேன் என்று தனக்கான ஒரு சுயாட்சியை அறிவித்தவர் மாமன்னர் திருமலை நாயக்கர். அதன் மூலமாக இங்கு செல்வங்கள் பெருகியது. சுற்றிலும் எந்த விதமான போரோ பிரச்சனையோ இல்லாது சமாதானமான சூழ்நிலையில் ஆன்மீக பணியிலும் சமுதாய பணியிலும் மிகச்சிறந்த மன்னராக சிறந்து விளங்கினார். இன்றைய தினம் இந்த சைவ குருக்களுக்குள்ளேயே இன்றளவும் யார் அந்த மூலஸ்தானத்தில் போய் அந்த சாமியை வழிபடுவது என்பது பிரச்சனை இருக்கும் போது அந்த காலகட்டத்தில் சைவமும் வைணமும் ஒன்று சேரவே முடியாத சூழ்நிலை. அது மிகப்பெரிய சாதனை, அவர் செய்த சாதனை. சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றிணைத்து உலக அளவில் பேசப்படக்கூடிய சித்திரை திருவிழாவை உருவாக்கிய மாமன்னர் திருமலை நாயக்கர் இரண்டாவதாக போற்றுதலுக்குரிய மதுரை நாயக்கர் வம்சத்தின் மன்னர். மூன்றாவதாக மிக சிறப்பான ஆட்சி செய்த, மிக மோசமான சூழ்நிலையில் ஆட்சி செய்த வீர பேரரசி ராணி மங்கம்மாள். பெண்களுக்கு பொதுவாகவே வைராக்கியம் ஜாஸ்தி. அந்த வகையில் அந்த உடன்கட்டை ஏற வேண்டிய அந்த பெண்மணி அரியணை ஏறிய வீர பேரரசி ராணி மங்கம்மாள். அந்த ராணி மங்கம்மாள் அவர்கள் தனது கணவரை இழந்து இளம் வயது மகனுக்காக காப்பாட்சியராக இருக்கும் பொழுது மகனும் இழந்து விடுகிறார். நேரம் கருதி மிகவும் ஷார்ட்டா கொண்டு போறேன். அந்த மகனுக்காக அவர் காப்பாற்றி இருக்கும் போது அவர் அந்த பொறுப்பேற்கக்கூடிய வயதை அடைந்தவுடன் அவருக்கு திருமணம் செய்து வைத்து அவரை ஆட்சியில் அமர வைக்கிறார். ரொம்ப மோசமான சூழ்நிலை காரணமாக பெரியம்மை நோயினால் அவர் இறந்து விடுகிறார். அவரது மனைவியும் கணவன் இழந்த துக்கம் தாழாது அவரும் குளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் தண்ணீரை அதிகமாக குடித்து அவரும் மாண்டு விடவே மிகச் சிறிய குழந்தையான பேரன் அரங்க உத்துவீரப்ப நாயக்கனை முதுகில் சுமந்து கொண்டு அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா,
கணவனை இழந்தாச்சு, மகனை இழந்தாச்சு, மருமகளை இழந்தாச்சு. சின்ன பேர பிள்ளைக்காக ஆட்சியில் உட்கார்றாங்க. மாமன்னர் திருமலை நாயகருக்கு போர் என்ற சூழ்நிலையே இல்லாது சமாதானமான சூழ்நிலை. ஆனால் வீர பேரரசி ராணிமங்கம்மாள் அவர்கள் சந்தித்த போர் 4 போர். அந்த 4 போரையுமே மிகச்சிறப்பாக கையாண்டு 4 போரிலும் வெற்றி. வரலாறு ஒரே ஒரு இடத்தில் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அதை கடைசியில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மைசூர் ராஜா சிக்கு தேவனோடு போர் செய்து அந்த போரில் வெற்றி. திருவனந்தபுரம் ராஜா ரவிவர்மா அவர் கப்பம் கட்ட மறுக்கிறார். அவருடன் போர், மீண்டும் அவர் கப்பம் கட்டுகிறார். தஞ்சாவூர் மராட்டிய மன்னன் ஷாஜி அவர்களும் அதே நிலைமை, அவரோடு போர் செய்து வெற்றி பெறுகிறார். 4வதாக உறுதுணையாக தோளோடு தோளாக இருந்த ராமநாதபுரம் ரகுநாத சேதுபதி அவர்களும் கப்பம் கட்ட மறுத்து போர் தொடுகிறார். அந்த போரில் தான் வீர பேரரசி ராணிமங்கம்மாள் அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரமான தளபதி நரசப்பையா செல்லும் வழியில் இறந்து விடுகிறார். இறந்தவுடனே அவருக்கு பதிலாக மாற்று தளபதியை அறிவிப்பதற்கு இன்று போல் இன்டர்நெட்டோ செல்போனோ தொலைத்தொடர்பு சாதனங்களோ கிடையாது. யார தளபதியா நியமிக்கிறது அப்படிங்கிற சூழ்நிலையில லேட் ஆகுது. திரும்ப இந்த ஒற்றர்கள் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ரகுநாத சேதுபதியே உறவாக இருந்த உறவோடு நாம் போர் செய்யக்கூடாது என்று சமாதானமாக போனதுதான் வரலாறு. அந்த போரை தோற்றதாக எழுதி வைத்திருக்கிறார் துரோகிகள். 4 போரிலும் வீர பேரரசி ராணிமங்கம்மாள் வெற்றி. ஆனாலும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்ற அந்த மங்கம்மாள் தனது சொந்த பேரனிடம் தோற்றார். எந்த வகையில் தோற்றார் என்றால், அந்த சொந்த பேரனே பாட்டியை தவறாக நினைத்து கடைசி காலங்களில் இன்று பிஎஸ்என்எல் அலுவலகமாக மீனாட்சி அம்மன் திருக்கோயில் அருகில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் அலுவலகமே அன்றைய சிறைச்சாலை. அன்றைய சிறைச்சாலையில் சொந்த பாட்டியை அடைத்து மிகவும் சித்திரவதை, 3 வேளை சாப்பாட்டுக்கு பதிலாக 1 வேளை சாப்பாடு கொடுத்து அந்த 1 வேளை சாப்பாட்டையும் அந்த சிறைச்சாலை கம்பிகளுக்குள் இருந்து அந்த அம்மா எடுக்க முடியாத சூழ்நிலையை வைத்து, இது ஒரே ஒரு உதாரணம் தான். இது போன்ற பலவிதமான சித்திரவதைகளை செய்து இறுதி காலத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஒரு மோசமான வரலாறு. ஆனாலும் இன்று வரலாற்றில் அந்த வீர பெண்மணி பேசப்படுகிறார். இப்பொழுது அரசியலுக்கு வருவோம். இந்த வீர பெண்மணி எப்படி யாரெல்லாம் போர் செய்து வெற்றி பெறலாம் என்ற ஞானத்தோடு செய்தார். சில போர்களை தவிர்த்தார். அந்த போர்கள் நிறைய பெரிய, இவங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான சில மன்னர்கள் படையெல்லாம் இவங்க ஒற்றர்களை அனுப்பி அவங்களுக்கு விலை உயர்ந்த வைடூரியெல்லாம் கொடுத்து சமாதானம் பண்ணி போரையும் தவிர்த்து ஞானமாக செய்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற அந்த வீர பெண்மணியை போன்று நமது சமுதாய பெண்மணிகளும் அரசியலில் ஜொலிக்க வாழ்த்து கூறி, பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல நமது ஆண்களும் இந்த அரசியலில் ஜொலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த வரலாற்றை அடுத்த முறை நாம் இந்த ராணி மங்கம்மாள் பிறந்தநாள் விழா கொண்டாடும் போது சின்ன கையேடை இந்த வரலாறை எழுதி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நைனா பி.வி. ராதாகிருஷ்ணன் அதுக்கான ஏற்பாடுகளை செய்தால் நலமாக இருக்கும். அந்த கையேடு ஒவ்வொருத்தரின் வீட்டில் இருக்கும் போதும் நம்ம குழந்தைகள் அந்த கையேடை பார்த்து இது யார் என்று கேட்கும் போது நீங்கள் சொல்லலாம், இந்த வீர பேரரசியின் வரலாற்றை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த வரலாற்றை நாயகர் அத்தனை மக்கள் குடும்பத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இங்கு சொற்பமாக கூடியிருந்தாலும் உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி இந்த வரலாறை கொண்டு சேர்க்க வேண்டி விரும்பி கேட்டு, நீண்ட நேரம் எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வரலாறு என்பது நடந்தது, நாம் தெரிந்தது, படித்தது. அன்று நடந்த ஒரு நிகழ்வு. அதான் இழந்திருக்கோமா இல்ல எடுத்துட்டாங்களா என்பது நம்மளுக்கு புரியாம இருக்கும். அதை எடுத்தது யாரு, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். எடுத்துட்டாங்க, சரி பரவாயில்ல, அதை மறுபடியும் திருப்பி எடுப்பது எப்படி, மீட்பது எப்படி, அதை சிந்திச்சா மட்டும்தான் நம்ம மறுபடியும் ஒரு வரலாறை படைக்க முடியும். அதாவது சாமியை எப்பொழுதுமே கும்பிட்டுட்டே இருக்கலாம். அது மாதிரி மன்னரையும் ராணி மங்கம்மாளையும் என்ன பண்ணோம்னா சாமியை மட்டும் கும்பிட்டு போயிட்டே தான் இருக்கோம். அவங்க கிட்ட நம்ம
ஒரு ஒரு வீரத்தை எடுக்கணும். நம்ம மறுபடியும் ஒரு படைப்பை ஒரு வரலாறு உண்டாக்கணும்னா ஒரு தலைவர் வந்தாரு, தமிழ்நாடு முழுக்கும் எல்லாம் இணைச்சுட்டு வந்தாரு. அவரால் முடியல, பின்னாடி போயிட்டாரு. தமிழ்நாடு முழுக்க சார் சொன்னாரு. இப்ப என்ன சொன்னாங்க, நம்ம இங்க போட்டா ஒரு பிரயோஜனம் இல்ல, வெளியில வச்சு போடணும். இப்ப நான் ரெடி, எல்லாரும் போலாமா? ஜெயிக்க இப்ப போவாங்க, வாங்க எந்திரிங்க, அங்கவே பேசுவான், அங்கவே சத்தம் போடுவான், அது ஜெயிக்க முடியும். அதுதான் மீட்பு. அரசாங்கத்துக்கு நம்ம என்ன செய்யறோமோ தெரியணும். அது எல்லாரும் செஞ்சாங்க. இது ஒரு ஐகான் தெரியுமா? ராணி மங்கம்மா நம்ம இனத்துக்கு ஒரு ஐகான், மன்னர் திருமலை நம்ம இனத்துக்கு ஒரு ஐகான். இந்த பிளாட்ஃபார்ம் யாரை வச்சு போட்டிருக்கோம்? எத்தனை ஜாதி யாருக்கு தெரியுமா? நான் எந்த ஊரு, நீங்க எந்த ஊரு? நீங்க எல்லாம் யாருக்கு நாங்க பொண்ணோடு கொடுக்க மாட்டோம், அது இருப்பது பரவாயில்ல. இந்த பிளாட்ஃபார்ம் யாரை வச்சு போட்டோம்? அந்த வீர வரலாற்று வச்சு நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கோம். நம்ம எங்க ஊர்ல ஒரு பிரச்சனை, என் வீட்டுல ஒரு பிரச்சனை, அவர் வீட்டுல ஒரு பிரச்சனை, அந்த ரோட்ல பிளாட்ஃபார்ம் போட முடியுமா? பேச முடியுமா? மறிக்க முடியுமா? ஏன்னா அந்த அம்மாவோட பிளாட்ஃபார்ம் நான் கையில எடுத்திருக்கோம். மத்த ஜாதி எடுத்து அவங்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க மாலை போடுறாங்கன்னா அவங்க நன்றி சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மன்னர் திருமலைக்கு ராணிமங்கலம் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? வாழ்க வாழ்க வாழ்க. அந்த அம்மா வாழ்ந்துட்டே இருப்பாங்க நீங்க இப்படி இருக்கிற வரைக்கும். நீங்க நம்ம வந்து ஒரு இடத்த பிடிக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணோம்? மீட்கணும். மீட்கிறதுக்கு எப்படின்னா களத்துல ஒண்ணு சேரணும். அண்ணன் சொன்னது மாதிரி இது ஒரு கூடாரத்துல ஒன்று சேர்ந்தா ஒண்ணு இது ஒரு வெற்றி தான். உண்மையிலே இந்த சென்ட்ராயனா, ரெங்கராஜ், இந்த சீனிவாசன் நிறைய இருக்காங்க, எவர்கிரன் பாலமுருகன், ஜேபி, இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்ச ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான இதுதான். ஆனா அவங்க என்ன நினைச்சப்ப ஏன்னா வந்து பேசிட்டு போயிடுவாங்க, அப்ப இந்த இடத்துல போடுவாங்க, அப்புறம் அதை வேணா பிரிஞ்சிருவாங்க, சென்ட்ரல் காசு செக்ரட்டரி போயிடுவாங்க, அப்படி நடப்பாங்க. அதே மாதிரி நயனா சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ரோட்ல போய் நின்னோம்னு வச்சுக்கலாம், கடைசியில் போய் நிற்போம். எல்லாம் பேசி இவங்க சங்கடப்படுவாங்க, எல்லாம் இவங்க வந்து கலச்சு விட்டு இருக்கான்னு பாஸ்கரன் நான் கற்றுக்கலாம் வரல. ஆனா வெறி ஒரு நம்ம ஒரு சரித்திரம் படிக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணனா மட்டும் யாரையும் உடைக்கணும், பஸ் அடிக்கணும், செய்யணும். சும்மா கூட்டத்தை கூட்டுவாங்க போய் யார் எல்லாம் திடீர்னு ஒரு கூட்டம் போட்டாங்க, எல்லாம் திடீர்னு வந்தாங்கன்னா போலீஸுக்கே தெரியாது. திடீர்னு என்ன கேட்டா அது நிச்சயம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வரைக்கும் போகும். நம்ம என்ன கேட்கலாம்? ஒரு பேரை தண்டா கேட்கிறோம். அந்த பேரை வாங்குறது கூட நம்மளால முடியலன்னா இதை விட வேற கேவலம் எதுவுமே இல்லை. நம்ம ஒருத்தவங்க கூப்பிடும், நம்மளுக்குள்ளே பாருங்களேன், பாண்டு பேசுறாண்டா, வீட்டு பேசுறாண்டா, நண்டு பேசுறாண்டா. சத்தியமா சொல்றேன், அந்த இது இருக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருப்போம். நம்ம முன்னேற முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், மேல வரணும் நான் சொல்ல மாட்டேன், மேல அந்த வார்த்தை சொல்லணும். நம்ம இப்படியே தான் பேசிக்கிட்டே தான் போவோம். இப்ப நான் பேசுறேன், எனக்கு பின்னாடி யார் பேச போறா? இப்படி அடுத்த வரவங்க இப்படிதான் பேசத்தான் போறாங்க. யார் செய்யறா? எக்ஸிபிஷன் மைண்ட் கட்டாயம் வேணுங்க. எக்ஸிபிஷன் மைண்ட் இல்லாட்டி எதையுமே செய்ய முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணோம்? அட்மின் மைண்ட் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சுங்க, தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. நம்ம பண்ற வந்து அட்மின் மைண்ட். அட்மின் வேணா ஒரு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எக்ஸிபிஷன் மைண்ட் ரோட்ல போய் களத்துல இறங்க தயாரா இருக்கணும். இருந்தா மட்டும்தான் நம்ம இனத்துடைய வெற்றியை நிலைநாட்ட முடியும். மீண்ட வரலாற்றை நம்ம புதிய வரலாறை படைக்க முடியும். மீண்ட வரலாறு வாங்கலாம், ஆனா புதிய வரலாறை படைக்கணும். இல்லாப்பட்டி வருஷம் முழுக்க அவங்கள சாமியை கும்பிட்டு மாலையை போட்டு மாறி 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 போயிட்டே இருக்கணும். வரலாறு படைக்கணும். அண்ணே சொன்ன மாதிரி ரோட்ல இறங்கணும். ரோட்ல இறங்கினாத்தான், ரோட்ல இறங்காத்தி எதுவுமே செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன், இவங்க பெரிய அமைப்பை போட்டிருக்காங்க, முடிக்கட்டும். முடிச்சது கூட கடைசி வந்து ரோட்ல ஒரு கோஷத்தை போட்டு போவான்றேன். நான் ரெடி, எனக்கு நான் கூட வாங்க, நான் தாராளமா வாங்க, ஒன்னும் பண்ண போறதில்ல. என்ன திடீர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்பாங்க, என்ன அந்த திடீர்னு அங்கதானே ரோட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் சிங்கம் வரைக்கும் போகும். இப்படியே ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம். கஷ்டப்பட்டு நம்ப மாட்டேன், அப்படியே சாப்பிட்டு முடிச்சோம், அப்படி தூங்குறோம், அப்படியே கிளம்புறோம். வருஷம் நடக்குது. தங்கம் கையால வாங்கினது சந்தோஷம். என் ரத்தமான இன சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். முதல்ல வந்து இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்திக்கிட்டு இருக்க நமது நயனாமர்கள் அனைவருக்கும் நன்றி. அதாவது இன்னைக்கு நம்ம இப்படி வந்து உட்காந்து அம்மாவோட பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த விழா எடுத்து நடத்துறது தான். ஏன்னா இன்னைக்கு ஆணி மங்கம்மானோட அடையாளத்தை மீட்டெடுத்திருக்கிறதுக்கு காரணம் நம்மள ஒருவர் நம்ம சென்றாஜ் நயனாவாகட்டும். இதுக்கு அடித்தளம் போராட்ட குழுவினர் நம்ம பக்கத்திலே இருக்க
பாஸ்கர் நைனாவாகட்டும், ரிங்கராஜ் நைனாவாகட்டும், ஜேபி நைனாவாகட்டும் மற்றும் நம்ம இன சொந்தங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ராணிமங்கம்மா மீட்பு போராட்டத்தில். அது முடியலை. இப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நம்ம களத்தில் போய் நிற்போம் வாங்க வாங்க அப்படின்ட்டு. களத்தில் வந்து நிற்கிறது பெருசு இல்லை. வந்துட்டா அன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு போகிறதோட நிற்கிற விஷயம் இல்லை. இன்னைக்கு எல்லா சமுதாயமும் தங்களோட அடையாளத்தை காட்டுறாங்கன்னா ஒரே காரணம் அவங்களோட ஒற்றுமை. இன்னைக்கு நமக்குள்ள ஈகோவை பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கனால தான் இந்த விஷயம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே நமக்கான அடையாளம் இருக்கு. அதை மறைக்கப்பட்டுருச்சு. வரலாறுனா நம்ம மட்டும்தான், வேற யாருமே சொல்ல முடியாது. மாற்று சமுதாயம்னா சொல்லிக்கலாம் என் மன்னர் அவர் தான் அப்படின்ட்டு. உங்க மன்னருக்கு அடையாளமே எங்க மன்னர் மட்டும்தான்டா. நம்ம தான் வரலாறு படைக்க போறது இனிமேல் நம்மளா தான் இருக்கணும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். நம்மளோட ஒற்றுமை வலுப்பெறணும். இதோட முடியக்கூடாது. இன்னைக்கு வந்து திண்டுக்கல்ல விருப்பாச்சி கோபாலநாயக்கோட அடையாளம் எங்கள் கிருஷ்ணமூர்த்தி நைனா. அதை நான் ஊட்டி சொல்லுவேன். என்ன காரணம்னா இதே 6 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு வருடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து நம்ம தமிழ்நாடு நாயக்க ஒருமுறை பாதுகாப்பு இயக்கம் நம்ம சார்பாகவும் விருப்பாச்சி கோபாலநாயக்கரை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கோம் திண்டுக்கல்ல. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்ல மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த தேசத்தை காத்த பெருமை நம்ம சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கு. வரலாறுக்கான அடையாளம் இந்த நாயக்கர் சமுதாயம் அப்படின்றத மறந்துட வேணாம். எவ்வளவோ தலைவர்கள் வந்து நம்ம இருக்காங்க, அந்த ஸ்பீடா வந்துட்டு அதே டைமிங்ல போய்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கவே கூடாது. எல்லா தலைவர்களும் இன்னைக்கு நம்ம ஒன்றிணைஞ்சிருக்கோம் அப்படின்னா காலம் ஃபுல்லா இன்னைக்கு வந்து இந்த சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்தா மட்டும்தான் அது முடியும். இதோட முடிய போறதுல எப்படி வந்து இன்னைக்கு ராணிமங்கமால ஒரு இடத்துல இப்படி வந்து நின்று நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம போய் உரிமை கொண்டாட முடியுமா? ராணிமங்கமா மியூசியம் சொல்லி நம்ம வரோம், இல்ல ராணிமங்கமா அரண்மனைக்கு எங்க வழினா கேட்டா வந்துட்டு இருக்கோம். மதுரைக்கு வந்தா வர்றப்பே காந்தி மியூசியம் எங்க போகணும்னு சொல்லி தானே கேட்டு வந்தோம். ஸோ வந்து அந்த அடையாளத்தும் அதை மாற்றுவோம். முதல்ல நம்ம இனிமேல் சொல்றது ராணிமங்கம்மா அரண்மனைக்கு போவோம், நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்றத எல்லாரும் சொல்லுங்க. முதல்ல நம்மளை மாத்திக்கிட்டா மட்டும்தான் இந்த சமுதாயத்தை மாற்ற முடியும். மாற்றம் வந்து 1000 பேர் சொல்லலாம், அப்படி உருவாக்கணும் இப்படி உருவாக்கணும். மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டியது நம்ம தான். முதல்ல நம்ம மாறணும். சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி செய்யணும். இன்னைக்கு சென்ராஜ் நைனா அவரோட பார்த்தோம்னா இன்னைக்கு சின்ன பையன் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையில பூராமே அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றிணைஞ்சோம்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் மட்டும்தான். அவர் யாரையும் நான் சொல்லவே மாட்டேன், சொல்ல போற அவசியமும் இல்லை. ஏன்னா எது உண்மையா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சாகணும். உழைக்கிறவங்க ஒரு ஆளு, சைட்ல நின்று வேடிக்கை பார்த்துட்டு போஸ்ட் கொடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஆளு அப்படிலாம் இருக்கவே கூடாது. உழைக்கிறவங்க என்னைக்குமே ஜெயிக்கணும். கண்டிப்பா உழைக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு நாயக்க உறவுமுறை பாதுகாப்பு இயக்கம் என்றும் துணை நிற்கும். நன்றி. யார் வேணா கலந்துட்டு போயிடலாம். ஆனா ராணிமங்கம்மாளா நம்மளோட இணைஞ்சு இங்க வந்து இருக்க ராணிமங்கம்மா அனைவருக்கும், அது கணமொழி வெங்கடக்காவாகட்டும், பிஜேபியில் அந்த அக்காவாகட்டும், சுந்தரேஸ்வரி அவங்களாகட்டும், எல்லாருமே இன்னைக்கு வந்திருந்த முக்கியம் இந்த ராணிமங்கம் அனைவருக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்குவோம். நன்றி. பாலமுருகன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக்கான தலைவர் ஐயா அவர்களுக்கு பார்மசி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அப்படிங்க பாருங்க. நைனா இங்க பாருங்க. நைனா இங்க அண்ணா இங்க பாருங்க. அண்ணா தம்பி இங்க பாருங்க, இங்க பாருங்க. அப்படிங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பில் வருகின்ற அனைத்து நமது சொந்தங்கள். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள்.
இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.